ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டெர்னரி ஆப்ரேட்டர்னா என்னன்னு பார்ப்போம். நம்ம விஎஸ் கோடுக்குள்ள போய்க்கலாம். ஓகே, நம்ம கிட்ட ஒரு பேசிக்கான கோடு இருக்கு. இப்போ டெர்னரி ஆப்ரேட்டர் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான இஃப் எல்ஸ் ஸ்டேட் கண்டிஷன் எழுதிக்கலாம். அப்புறமேட்டுக்கு நம்ம டெர்னரி ஆப்ரேட்டருக்குள்ள போகலாம். இப்போ இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷன் ஆடா ஈவனான்னு கொடுக்குற நம்பரை செக் பண்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இன்ட் ஏ ஈக்குவல் டு 10ன்னு வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் இஃப் ஏ modulus equal to a modulus 2 equal to 0, system dot out of print even அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். இதே அது ஆடா இருந்துச்சு அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல ஆடுன்னு பிரிண்ட் ஆகணும். நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் கூட. ஓகே, ஈவன் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா 10 ஈவன் நம்பர். இப்போ நம்ம 11 கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃபைன், இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம டெர்னரி ஆப்ரேட்டர்னா என்னன்னு பார்ப்போம். டெர்னரி ஆப்ரேட்டர்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு கொஸ்டின் மார்க் அண்ட் கோலனுக்குள்ள இருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வேரியபிள்ல ஸ்டோர் பண்றதா டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. வேரியபிள் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஷன் 1 கொஸ்டின் மார்க் எக்ஸ்பிரஷன் 2 கோலன் எக்ஸ்பிரஷன் 3ன்னு சொல்லுவாங்க. இப்போ இதை உங்களுக்கு நான் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ இந்த வேரியபிள்ன்றது நம்ம இன்ட் ஏ அப்படின்னு வச்சிருக்கோம்ல, இந்த ஏ தான் வேரியபிள்னு சொல்லுவாங்க. இப்போ இதுதான் வேரியபிள். இந்த எக்ஸ்பிரஷன் 1 எக்ஸ்பிரஷன் 2 எக்ஸ்பிரஷன் 3னா என்ன சொல்றேன். இப்போ எக்ஸ்பிரஷன் 1னா கண்டிஷன் நம்ம ஏ பர்சன்டேஜ், அதாவது ஏ பர்சன்டேஜ் 2 ஈக்குவல் டு 0 தான் இங்க எக்ஸ்பிரஷன். இப்போ இந்த ஈவன்னா இங்க இருக்க எக்ஸ்பிரஷன் 2 சொல்றாங்க. இது ஆடு இந்த எக்ஸ்பிரஷன் 3ன்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் 2க்கு பதில நம்ம ஈவன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த எக்ஸ்பிரஷன் 3க்கு பதில நம்ம ஆடுன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த வேரியபிளுக்கு பதில நம்ம இது எழுதணும். இப்போ இப்போ ஸ்ட்ரிங் இது ஈவன் ஆடுன்றது ஸ்ட்ரிங்கு. அப்பனா நம்ம ஸ்ட்ரிங் ஏ நம்ம அதுவே யூஸ் பண்ணிட்டோம். எஸ்டிஆர்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் ஈக்குவல் டு இது ஒர்க் ஆகுது. நம்ம எஸ்டிஆரை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இதை கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, எரர் அடிக்குது. இங்கே நான் செமிகோலன் வைக்கல. ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ எனக்கு ஆடுன்னு 2 தடவை பிரிண்ட் ஆகுது. நம்ம மேலே இருக்கிறத கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். கிளியர் பண்ணிக்குவோம் ஸ்க்ரீனையும். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எனக்கு இப்போ ஆடுன்னு கிடச்சிருக்கு. அதாவது லெவல்ன்றது ஆடுன்னு இது இப்போ எனக்கு சொல்லியிருக்கு. இது எப்படி நடக்குதுன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இது இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷன் படி இதை செக் பண்ணுது. இது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா கொஸ்டின் மார்க் அப்புறம் இருக்கிற வேல்யூவை இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணிடணும். இதே இது ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா கோலனுக்கு அடுத்த இருக்கிற வேல்யூவை எடுத்து நம்ம எஸ்டிஆர்ல ஸ்டோர் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்றோம். இப்போ இந்த ஈவனுக்கு பதில நம்ம ட்ரூன்னு கூட கொடுக்கலாம். இங்க ஃபால்ஸ்னு கூட கொடுக்கலாம். அப்படி கொடுக்குறப்ப இந்த டேட்டா டைப்பை நம்ம பூலியன்னு மாற்றணும். பூலியன்னு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ ஃபால்ஸ்னு வந்துருச்சு. இவ்வளோதான் டெர்னரி ஆப்ரேட்டர்னா. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ, பை பாய்.